26 இந்திய சுற்றுலா பயணிகள் அநியாயமாக கொல்லப்பட்ட பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நீடிச்சிருக்கு. ஏன்னா எல்லை கட்டுப்பாட்டு கோடு மற்றும் ஜம்மு காஷ்மீர் சர்வதேச எல்லை பகுதிகளில் தொடர் அச்சுறுத்தல்களில் ஈடுபட்டு வர பாகிஸ்தான் எல்லை பகுதி மக்களை அச்சுறுத்தும் வகையில் துப்பாக்கி சூடு 450 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து தரையில் இருக்கக்கூடிய இலக்கை அடிக்கும் அஃப்தலி ஏவுகணை சோதனை, 120 கிலோமீட்டர் தூரம் தரையில் இருக்க இலக்கை தாக்கி அழிக்கும் ஃபத்தா ஏவுகணை சோதனையை மேற்கொண்டதா தெரிவிச்சிருக்கு. இதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் பற்றி வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அதுல மக்களுடைய மனநிலை உணர்வுகளை பொறுத்து போர் அமையக்கூடாது, நேரம் ரொம்பவே முக்கியமானது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏவுகணைகளை வீசிக்கிட்டா 2 நாடுகளுமே ரொம்பவே பாதிக்கப்படும். குறிப்பா இஸ்லாமாபாத்தும் லாகூரும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுமோ அதே அளவுக்கு டெல்லியும் பாதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பாகிஸ்தானுக்கு தக்க நேரத்துல சரியான பதிலடி கொடுக்க இந்தியா காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக இந்திய ராணுவத்தை பலப்படுத்தும் முயற்சியில ஈடுபட்டு வருது. இதன் ஒரு பகுதியா பிரதமர் மோடி, கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி, விமானப்படை தளபதி AP சிங் ஆலோசனை நடத்தியிருந்தாங்க. அதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி தளபதிகள் விளக்கியதா சொல்லப்படுது. தொடர்ந்து பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்திய ராணுவத்தின் தயாரிப்பு பற்றி விளக்கம் அளிச்சதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில நாளை மே 7ஆம் தேதி அனைத்து மாநிலங்களிலும் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில பாதுகாப்பு ஒத்திகைகளை மேற்கொள்ளும்படி மாநில தலைமை செயலாளர்களை மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கு. இந்த ஒத்திகை உடனடி போர் வருவதற்கான அறிகுறி கிடையாது. அதனால யாருமே பயப்பட தேவையில்லை. இது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. போர்க்கால ஒத்திகைனா என்ன? அதாவது எதிரிகள் நம் மீது ஏவுகணை தாக்குதல் அல்லது வான்வழி தாக்குதல் நடத்தும் போது மக்களாகிய நாமும் அரசாங்க அமைப்பும் எப்படி செயல்படணும் என்பதை சோதிக்கும் ஒரு பயிற்சி தான் போர்க்கால ஒத்திகை என்பது. நாளை நடக்கக்கூடிய போர் பாதுகாப்பு ஒத்திகையில என்னென்ன நடக்கும்னு பார்க்கும்போது, தற்காலிகமா மின் தடை ஏற்படலாம், மொபைல் சிக்னல்கள் துண்டிக்கப்படலாம் அல்லது போக்குவரத்து மாற்றப்படலாம். சில பகுதிகளில் போலீஸ் மற்றும் துணை ராணுவ படைகள் போர் போன்ற சூழ்நிலையை உருவாக்கி பயிற்சி செய்யலாம். இதனால மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லைன்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஒண்ணு அப்படின்னா சமூக ஊடகங்கள்ல வதந்திகளை பரப்பாம இருக்கிறது. உள்ளூர் அதிகாரிகளுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றணும். தண்ணீர், மருந்துகள், டார்ச் லைட் போன்ற அடிப்படை பொருட்களை தயாரா வச்சிருக்கணும். மின்சாரம் அல்லது இணையம் கொஞ்ச நேரம் தடைப்பட்டா கூட பதட்டப்பட வேண்டாம். வானொலி அல்லது அரசு சேனல்கள்ல இருந்து அதிகாரப்பூர்வ தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒத்திகையை ஒரு தயார் நிலை பயிற்சியா கருதணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது. இதன் முடிவுகளை மதிப்பீடு செஞ்சு தேவைப்பட்டா மேம்படுத்தலாம் அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட சிவில் பாதுகாப்பு மாவட்டங்கள்ல மாநில மற்றும் மாவட்ட அதிகாரிகளோட இணைந்து இந்த பயிற்சிகள் நடத்தப்படுமா. சிவில் பாதுகாப்பு தன்னார்வலர்கள், ஹோம் கார்ட்ஸ், NCC, NSS, NYKS உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் இதுல பங்கேற்பாங்க. அதிக எச்சரிக்கையோட இருக்கணும். இந்த போர் ஒத்திகை முடிந்த பிறகு ஒவ்வொரு மாநிலமும் மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கணுமா. மேலும் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு, குறைபாடுகள் என்ன, பரிந்துரைகள் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சில பகுதிகளில் ஏற்கனவே ஒத்திகை பயிற்சிகள் தொடங்கி இருக்கு. பஞ்சாப்ல இருக்க ஃபெரோஸ்பூர் கண்டோன்மெண்ட்ல ஞாயிற்றுக்கிழமை மாலை 30 நிமிடம் பிளாக் அவுட் பயிற்சி நடந்தது. இதுல இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் இருக்கு. இந்த பகுதி அதிக எச்சரிக்கையோடு இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் விழிப்புணர்வு ரொம்பவே அவசியமா இருக்கு. இந்தியாவோட போர்க்கால ஒத்திகை நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிலையில இது 54 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய போர்க்கால ஒத்திகைன்னு தெரிய வருது. அதாவது 1971ஆம் ஆண்டு கடைசியா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில போர் நடந்த போது இந்த ஒத்திகையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நாளை போர் ஒத்திகை பயிற்சி நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிலையில தமிழ்நாட்டில் கல்பாக்கம் அணுமின் நிலையம், சென்னை விமான நிலையம், ஆவடி ராணுவ தளவாடம், மணலி பெட்ரோலிய நிறுவனம் ஆகிய 4 இடங்கள்ல போர் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். இந்த பயிற்சிகள் பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்க பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு மற்றும் விழிப்புணர்வு ரொம்பவே அவசியமானது.